ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 22, 23 ஆகிய 2 நாட்களில் பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்திருந்தார். இது நாட்டு மக்களின் பணத்தில் 166 லட்சம் ரூபாயை செலவிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஜயம் என விசாரணைகள் வெளிவந்ததைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க மற்றும் அன்றைய அவரது செயலாளரான சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தனிப்பட்ட விஜயம் அல்ல, உத்தியோகபூர்வ விஜயம் என்பதை ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பிலிருந்து சுட்டிக்காட்ட முயற்சிக்கப்பட்ட பிரதான விடயமாகும். இருப்பினும் government.uk இணையதளத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி 2023இன் இக்கால பகுதியில் ஓர் அரசு தலைவர் என்ற ரீதியில் ராஜதந்திர அல்லது அரசாங்க அழைப்பின் பேரில் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்ததாக எவ்வித குறிப்பும் காணப்படவில்லை. சமூக அரசியல் செயற்பாட்டாளரான ஓஷல ஹேரத் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைத்துள்ளார். வழக்கிற்கு என்ன நடந்தது? மக்களின் பணத்தில் 166 லட்சம் ரூபாயை செலவிட்டு தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட குற்றச்சாட்டிற்கமைய ரணில் விக்ரமசிங்க சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் தற்போது பிணையில் உள்ளனர். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போதுமான சாட்சியங்கள் இருப்பதாகவும் குற்றவியல் வழக்கின் விசாரணைகளை தாமதப்படுத்துவதன் மூலம் அந்த விசாரணையை செய்யுமாறும் நீதிவான் உத்தரவிட்டார். மேற்கோள் ஆரம்பம். பொதுவாக குற்றவியல் வழக்கின் விசாரணைகளை தாமதப்படுத்துவதால் அவ்விசாரணையின் பெருமதியை குறைகிறது. அதனால்தான் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தொடர்பாக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் விலகுகிறது. முதலாவது சந்தேக நபருக்கு எதிரான சாட்சியங்களின்படி அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும். இரண்டாவது சந்தேக நபர் விஜயத்திற்கான நிதியை அனுமதிக்கும் நடைமுறையில் செயற்பட்ட விதத்தின்படி அவரது தவறான மனநிலை உறுதி செய்யப்படுகிறது. அவருக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும். விசாரணையை தாமதப்படுத்தாமல் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள். மேற்கோள் நிறைவு. கடந்த ஜூலை 8ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் விசாரணைகளை நிறைவு செய்து மேற்கோளிட்ட ஆவணங்களை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு திகதியொன்றை வழங்குமாறு சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சமதரி பியசேன அன்று நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். கோட்டை நீதவான் வழக்கினை மீண்டும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்காரு இதுகுறித்து இவ்வாறு தெளிவுபடுத்தினார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவசியமான தகவல்களை சேகரிப்பதற்காக பிரித்தானியாவுக்கு சென்று அந்த தகவல்களை சேகரித்துக் கொண்டு வந்துள்ளனர். அத்துடன் அவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளனர். வழக்கு தொடர்வது, விசாரணை நடவடிக்கைகள் என அனைத்தும் நிறைவடைந்து விட்டன. எனவே மேல் நீதிமன்ற நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிக்கை அளித்துள்ளது. அதற்கு மேலதிகமாக இந்த வழக்கில் ஆஜரான சிரேஷ்ட மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சட்டமா அதிபருக்கு இது தொடர்பான சில பரிந்துரைகளை வழங்கியுள்ளார். சரிதானே? ஆனால் இந்த பரிந்துரைகள் அனைத்தும் கிடைத்திருந்தும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த பின்னர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள போதிலும் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தாலும் ஏனைய பிரிவுகளாலும் தெளிவான கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததை நாம் கண்டோம். அதாவது, இதற்கு ட்ரையல் அட் பா அமைக்கப்பட வேண்டும், குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட வேண்டும் என்று. அப்படித்தானே? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதேபோல இந்த வழக்கை விசாரிப்பதற்கு 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியிருந்தார்கள். சரிதானே? ஆனால் இந்த அனைத்து விடயங்களும் அடங்கிய ஆவணங்கள் சட்டமா அதிபரின் மேசைக்கு சென்று எத்தனை மாதங்கள் கடந்து விட்டன. இந்த ஆவணங்கள் சட்டமா அதிபரின் மேசைக்கு சென்ற பின்னரும் சட்டமா அதிபர் மௌனம் காத்து அப்படி ஒரு ஆவணம் தன்னிடம் வரவில்லை என்பது போலவும், அவ்வாறு ஒன்று பற்றி தனக்கு கொஞ்சமும் தெரியாது என்பது போலவும் நடந்து கொள்வது சட்டமா அதிபருக்கு இந்த வழக்கை தொடர்வதில் ஏதேனும் பிரச்சினை உள்ளதா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் சட்டமா அதிபருக்கு உள்ள பிரச்சினை என்ன? சரிதானே? இப்போது நமக்கு தெரியும், பிரதமர் நீதியரசர் டிசம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளார் அல்லவா? டிசம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளார். சட்டமா அதிபர் ஜனவரி மாதம் அளவில் ஓய்வு பெறுகிறார். சட்டமா அதிபருக்கு அத்தகைய ஒரு காலப்பகுதியே உள்ளது. அவ்வாறாயின் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் வேறு ஏதேனும் செய்ய சட்டமா அதிபருக்கு திட்டமுள்ளதா? சட்டமா அதிபர் அவர்களே,
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பற்றி ஏதோ ஒரு சாய்வு நிலை உள்ளது என்ற கருத்து சமூகத்தில் பரவி உள்ளது. சரிதானே? அது உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் நாம் கூறுவது என்னவென்றால், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் நற்பெயருக்கும் கௌரவத்திற்கும் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்து சமூகத்தில் இருக்க வேண்டிய நம்பகத்தன்மைக்கும் இது சிறிதும் நல்லதல்ல. எனவே இவ்வாறான விடயங்கள் குறித்து நீங்கள் இவ்வாறு மௌனம் காத்து தாக்கல் செய்யப்பட வேண்டிய வழக்குகளை தாக்கல் செய்யாமல் செயற்படும் இந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்துங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளின் முதற்கட்டங்கள் இப்போது நிறைவடைந்து விட்டன. விசாரணைகள் நிறைவடைந்து விட்டன. நீதவான் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்து சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இப்போது செய்ய வேண்டியது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதனை மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமிடம் அல்லது ஒரு தீர்ப்பாயத்திடம் ஒப்படைப்பது மட்டுமே. சரிதானே? அதனை ஒப்படைப்பது மட்டுமே இப்போது செய்ய வேண்டிய காரியம். இப்போது ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சியினரை, அத்துடன் கம்பன் விலவை, சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஏனைய சில அமைப்புகளை தூண்டிவிட்டு இந்த நேரத்தில் நீதித்துறை குறித்து பாரியதொரு எதிர்ப்பை உருவாக்கி செயற்படும் விடயம், அரசாங்கம் கொண்டுவர பார்க்கும் விடயங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் குறித்து இரு தரப்பிலும் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த நேரத்தில் செய்யும் இந்த கதாபாத்திரம், இந்த தூண்டுதலுக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. GL பீரிஸ், ராஜித சேனாரத்ன, அத்துடன் சஜித் உள்ளிட்ட அனைவரையும் இயக்கும் பின்னணி கை ரணில் விக்ரமசிங்கவினுடையது என்பது தெளிவாகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க இந்த ஏனைய குழுக்களை இயக்கி இந்த காரியத்தை செய்வது தெளிவாக தனது வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவா? அதற்கு உதவியாக சட்டமா அதிபர் வழக்கு தொடராமல் வழக்கு தொடர்வதை தள்ளி போட்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாரா என்ற தெளிவான கேள்வி எழுகிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பதில் என்ன? சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் இது தொடர்பில் வினவிய போது, விசாரணைகளை நிறைவு செய்து பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணங்களை அனுப்பியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது. மேலும் அவை பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கில் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற வேண்டியுள்ளது. ஆனால் தற்போது சட்டமாதிபரின் ஆலோசனைகளின்றி காத்திருக்க வேண்டியுள்ளது. சட்டமாதிபர் என்பவர் உங்களது, அதாவது அரசாங்கத்தின் சட்டத்தரணி. தற்போது அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லவா? சட்டமாதிபரின் ஆலோசனைகளின்றி இழுபறியாக பல வழக்குகள் இருக்கின்றன. அது தொடர்பில் அரசாங்கம் தலையிட முடியும். அது நீதித்துறை தலையீடாக அமையாது. இந்த சீர்திருத்தம் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கும் பொருந்தும். அங்கேயும் வசதிகள் அதிகரிக்கப்படும். ஆட்சேர்ப்பை விரைவுபடுத்த வேண்டும். அவை அனைத்தும் செய்யப்படும். உண்மை, தற்போது வழக்குகளை விரைவுபடுத்துவதில் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால் சட்டமாதிபர் திணைக்களத்தின் அறிக்கைகள் கிடைக்காமையாகும். அது நாம் நடைமுறையில் எதிர்கொள்ளும் ஒரு அனுபவமாகும். அமைச்சரே, ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பிலும் இதே குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய ஒரு குறிப்பை பதிவிட்டுள்ளார். இந்த சட்டமாதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்வதை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். அதாவது தற்போதைய சட்டமாதிபர் மீதே குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அவர் தற்போதைய பிரதம நீதியரசர் ஓய்வு பெறும் வரை வழக்கு தாக்கல் செய்யாமல் வேண்டுமென்றே காத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் ஏப்ரல், ஜூலை மாதங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என திலீப பீரிஸ் பலமுறை கூறியிருக்கின்றார். ஆனால் இன்று வரை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த சட்டமாதிபரின் சுயாதீனம் தொடர்பில் இங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது. நீங்கள் தலையிட மாட்டீர்களா? இந்த சட்டமாதிபர் திணைக்களம் இந்த சட்டமாதிபர் தலைமையிலேயே வழக்குகளை தாக்கல் செய்து நடத்தி வருகிறது. பெருமளவிலான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தின் சார்பில் சட்டமாதிபர் திணைக்களமே அதில் தலையிடுகிறது. அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் உண்மையில் சட்டமாதிபர் திணைக்களம் போதுமானதாக இல்லை. அங்குள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. அதனாலேயே அதற்கு தேவையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நான் கூறினேன். இவை அனைத்தும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருப்பதனாலேயே இந்த வழக்கு நடவடிக்கைகள் தாமதமாகின்றன. குற்றம் ஒன்றுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தை சீர்குலைத்துள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். අධිකරණයේ ප්‍රශ්න කියන්නේ අමුතුම දෙයක් නෙමෙයි. දැන් සමහරු හිතනවා මේ
நீதிமன்றத்தின் பிரச்சினைகள் ஒன்றும் புதியவை அல்ல. ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது ரூபிகோன் எல்லையை கடப்பதை போன்ற சம்பவம் என சில சட்ட வல்லுநர்கள் நினைத்தார்கள். எனினும் அவர்களுக்கு வேறு ஒரு முக்கியஸ்தர் கூறுவதைக் கண்டே சிஸ்டம் சேஞ்ச் நல்லது, ஆனால் சில இடங்களுக்கு தேவையில்லை என்கின்றார். இதனையே நான் கூறினேன். எங்கு தராதரம் உள்ளது? நாம் இதனை மாற்றி நாட்டை ஜனநாயக நாடாக மாற்றுவோம். ஜனநாயகமயமாக்கும் போது சில சலுகைகளை எமது இயற்கையான உரிமைகளாக கருதியவர்களும் சலுகை நிறைந்த வாழ்க்கையை தமக்குரிய சொத்தாக கருதியவர்களும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக நினைக்கின்றனர். நாம் எவருக்கும் எந்த அநீதியையும் இழைக்கவில்லை. உயர்மட்டத்தில் இருந்தவர்களை சாதாரண வாழ்க்கைக்குள் மாத்திரமே கொண்டு வந்துள்ளோம். அதனையே என்று அவர்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. சில சந்தர்ப்பங்களில் ரூபிகோன் என கூறப்படும் ரணில் என்பவர் யார்? ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் பாரிய குற்றம் ஒன்றுக்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அவரே ஜனநாயகத்தை அப்பட்டமாக அளித்த ஒருவர். அவர் கைது செய்யப்படுவதை ரூபிகோன் என வர்ணித்தனர். இவ்வாறான திருத்தங்களினால் நீதித்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுவதாக அவர்களே என்று கூறுகின்றனர். அந்த சட்ட வல்லுநர்களின் கல்வி அறிவு மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது. எனினும் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு தொடர்பிலேயே நாம் கேள்வி எழுப்புகின்றோம்.